ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட். பேட்டிங்கில் அசாத்திய சாதனை படைத்த இந்திய அணி பவுலிங்கிலும் மகா அசாத்திய சாதனை படைத்து அசத்தல். திகைத்து போன ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்கள், அடுத்தடுத்து சரிந்த விக்கெட்டுகள். கிரிக்கெட் உலகம் பார்த்திடாத சாதனை படைத்த பும்ரா. அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே தற்போது 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் நடைபெற்று வருகிறது. இந்த தொடரின் முதல் போட்டி ஏற்கனவே முடிந்துவிட்டது. அப்படியாக முடிந்து போன அந்த போட்டியில் இந்திய அணி 296 ரன்கள் வித்தியாசத்தில் இமால வெற்றியை பெற்றிருந்தது. மேலும் இந்திய அணியின் இந்த வெற்றி மூலமாக தற்போது ஆஸ்திரேலிய அணி உச்சக்கட்ட பயத்தில் இருக்கிறது என்றே சொல்லலாம். அதற்கு காரணம் தற்போது நடைபெற்று வரும் இந்த இரு அணிகளுக்கான பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடர் என்பது இந்த தொடருக்கான வெற்றி மட்டுமே கிடையாது. இதையும் தாண்டி டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் தொடராகவும் இந்த இரு அணிகளுக்கும் இந்த தொடர் அமைந்திருக்கிறது. அதாவது டெஸ்ட் உலகக்கோப்பை தொடர் மட்டும் இல்லை என்றால் இந்த தொடர் என்பது இந்த தொடரை வெல்வதற்காக மட்டுமே இந்த இரு அணிகளும் விளையாடியிருக்கும். ஆனால் இப்போதோ இந்த தொடரையும் வெல்ல வேண்டும், அதோடு டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனலுக்கும் தகுதி பெற வேண்டும் என்ற கட்டாயத்தில் இந்த இரு அணிகளும் தற்போது உள்ளது. மேலும் 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் 3 போட்டிகளில் எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அந்த அணிக்கு டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனலுக்கு போகும் வாய்ப்பு எளிதாக அமைந்துவிடும். எனவேதான் இந்த தொடர் என்பது இந்த இரு அணிகளுக்கும் மிக மிக முக்கியமான தொடராகும். அந்தளவுக்கு முக்கியமான இந்த தொடரில் ஆஸ்திரேலியா மண்ணில் வைத்து ஆஸ்திரேலிய அணியை முதல் போட்டியில் இந்திய அணி தோற்கடித்து இருப்பதால் அது ஆஸ்திரேலிய அணிக்கு மிக பெரிய பிரஷராக மாறியிருக்கிறது. மேலும் இந்த பிரஷரை இன்னும் அதிகப்படுத்தும் விதமாக தற்போது மீண்டும் அதைவிட மிகப்பெரிய பிரஷரை ஆஸ்திரேலிய அணிக்கு கொடுத்திருக்கிறது இந்தியா. அதாவது இந்த இரு அணிகளுக்கான இரண்டாவது டெஸ்ட் போட்டியை முன்னிட்டு அதற்கான பயிற்சி ஆட்டம் ஒன்றில் இந்த இரு அணிகளும் தற்போது விளையாடி வருகிறது. அப்படியாக விளையாடிய இந்த போட்டியில் நம்ம ஜெய்ஸ்வாலும் நிதிஷ்குமார் ரெட்டியும் சேர்ந்து அதிரடியில் மிரட்டு என்று மிரட்டிவிட்டனர். மேலும் இவர்கள் இருவரோடு சேர்ந்து நம்ம ரிஷப் பண்டும் அதிவேக சதம் அடித்து அசத்த முதல் இன்னிங்ஸில் முதல் நாளிலேயே 550 ரன்கள் எடுத்து இந்திய அணி டிக்ளரும் செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணிக்கு பந்து வீச்சிலும் அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி கொடுத்து இருந்தது இந்திய அணி. அதற்கு மிக முக்கிய காரணம் நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா தான். இந்த மனுஷன் ஓவர் போட வந்தாலே அந்த ஓவர் என்பது ஆஸ்திரேலிய அணிக்கு மரண பயத்தை உண்டாக்கி இருந்தது. அந்த அளவுக்கு நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா பந்து வீச்சில் ஆஸ்திரேலிய அணியை கதிகலங்க செய்து விட்டார். அதாவது மொத்தமாக இவர் 15 ஓவர்கள் வீசியிருந்தார். ஆனால் இவர் வீசிய 15 ஓவர்களில் இவர் கொடுத்த ரன்கள் என்பது வெறும் ஒரே ஒரு ரன் தான். இவர் வீசிய 15 ஓவர்களில் 14 ஓவர்கள் என்பது மேடன் ஓவர்களாகவே இவர் வீசியிருந்தார். அந்த அளவுக்கு இவரின் பந்து வீச்சு ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்களால் தொடக்கூட முடியாத அளவுக்கு மிரட்டலாக அமைந்திருந்தது. மேலும் இந்த அளவுக்கு பும்ராவின் ஓவரில் ரன்கள் போகாததற்கு காரணம் இவர் வீசிய முதல் 3 ஓவர்களிலேயே 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் பும்ரா. அது மட்டுமில்லாமல் அடுத்தடுத்து இவர் வீசிய ஓவர்களில் 2 ஓவர்கள் இடைவெளியில் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளை வீழ்த்தி இவர் மட்டுமே இந்த போட்டியில் 8 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருந்தார். இவரது ஓவர்களில் சீரான இடைவெளியில் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழ தொடங்கியதால் தான் ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன்கள் இவரது ஓவரில் மட்டும் ரன் எடுக்க நினைக்காமல் இவரது ஓவரில் மட்டை வைத்து ஆட மட்டுமே முயற்சி செய்தனர். அந்த அளவுக்கு நம்ம பும்ரா ஆஸ்திரேலிய அணியை பந்து வீச்சில் மிரட்டியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜஸ்பிரீத் பும்ராவின் இந்த படுபயங்கர மிரட்டலான பந்துவீச்சு பற்றியும் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான இந்த இரண்டாவது டெஸ்டில் இந்திய அணியின் பெர்ஃபார்மன்ஸ் பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.